இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், வீட்டில் இருந்தே அதை கற்றுக்கணும், அதன் மூலமாக நான் சம்பாதிக்கணும், என்னோட செலவுக்கு ஒரு ரூ. 500 1000 என்னோட ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, எனக்கு சின்ன சின்ன தேவையை வாங்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 10,000 வரைக்கும் என்னோட தேவையை பார்த்துறதுக்கு ஜஸ்ட் நான் ஏர்ன் பண்ணணும், அதுக்கு நான் ஏதாவது கற்றுக்கணும், ஜஸ்ட்டு சிம்பிளாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். நான் வந்து கற்றுக்கிறதுக்கும் அதிக செலவாகக்கூடாது, ஆனால் அது எனக்கு லைஃப் லாங் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வீட்டிலேருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஏதோ பண்ண முடியும், வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு பிகினிங்கை தொடங்குங்க. அது என்ன பிகினிங், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் தான் உங்களுக்கு இதுக்கு எப்படி எப்படிலாம் டைம் தேவைப்படும், என்ன எவ்வளோ காசு செலவாகும், செலவு பண்ணுற காசை அகைன் எடுக்க முடியுமா, உங்களுக்கு லைஃப்பில் அகைன் ரிப்பீட்டடாக கன்சிஸ்டன்ஸாக ஆர்டர் எடுக்கிறது எப்படி, இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நான் தான் கேத்ரின் சுஜி, ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச். ஃபஸ்ட்டு நான் யாருன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு நார்மலான ஒரு சின்னதாட்டு வீட்டில் இருந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு தான். என்னோடய ஏஜை பார்த்ததும் நீங்கள் ஒரு 15 வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை 30 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். என்னோடய இயர் என்னென்னா 25 இயர்ஸ் தான் ஆகுது. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப் இருந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து சின்னதாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மேக் பண்ணி அதன் மூலமாக சின்ன சின்ன ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி இப்போ வரைக்கும் என்னோடய தேவையை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் ஸ்பெஷல் இல்லை, இதையும் தாண்டி ஹைலைட் இருக்குது. என்ன அப்படின்னா, என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய கேர்ள்ஸு, நிறைய லேடிஸ், நிறைய உமன்ஸ், அவங்களோட ஏஜ் ஒருவேளை 20 இருக்கலாம், 15 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 55 அபோவ் கூட இருக்காங்க. அப்படிப்பட்ட உமன்ஸ் கூட எனக்குன்ட்டு ஒரு 500 நான் சம்பாதிக்கணும், எனக்குன்னு ஒரு 1000 சம்பாதிக்கணும், உங்கள் கிளாஸில் எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லி வரவங்கள கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் வந்து கிளாஸ் சொல்லி கொடுத்து அவங்க இன்றைக்கி யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அவங்களுக்கு வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்ட்டு போய் எனக்கு 10 ரூபா கொடுங்க, 500 கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதில்ல. அவங்க தேவையை உருவாக்கக்கூடியதுக்கு ஒரு 5000 10,000 சம்பாதிக்கூடியதுக்கு அவங்க இன்றைக்கி மாறியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 50 வயசு 55 வயசு இருந்தால் கூட அவங்க இன்றைக்கி அவங்களோட பேர பிள்ளைங்களுக்கு அல்லது அவங்க வீட்டில் வந்து எதுனாலும் பண்ணணும், வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களவே ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிஸ்னஸை சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் உமன் சொல்கிறதுல எந்த அளவுக்கு எனக்கு பெருமைப்பட்டனோ அதே மாதிரி என்ன மாதிரியே 1000+ பிஸ்னஸ் உமன்ஸை உருவாக்கியிருக்கேன். இது வந்து உண்மையாக தான் சொல்கிறேன். இது வந்து 2 வருஷமாக நாங்கள் இதை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நியூவாக ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது என்ன கோர்ஸ், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கரெக்டான இடத்துல லேர்ன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, ஏமாந்தவங்க இருக்கிறாங்க. ஒருக்கா ஏமாந்ததுனால அகெயின் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதுவுமே வேண்டாம், நான் இருக்கிறது மாதிரியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே தான் இப்போ என்கிட்ட தான் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒருக்காக 10 நேரம் விசாரிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா கொடுக்குற காசு ₹1 இருந்தாலும் நம்மளோட காசு வேஸ்ட்டாக போகாது அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும். ஸோ எங்கனாலும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். கொடுக்குற காசு அகைன் எடுப்போமா அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த 1000 5000 எடுக்க முடியுமா, கண்டிப்பாக எடுக்க முடிச்சா மட்டும் தான் அந்த விஷயம் நமக்கு ப்ராஃபிட் தரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுக்கக்கூடிய பாசிட்டிவாக இருக்கக்கூடிய, அதாவது ரீசன்ட் டேஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, பைப் கிளீனர் கிராஃப்ட் கிளாஸ். பைப் கிளீனர் கிராஃப்ட் கிளாஸ் அப்படின்னதும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பேருக்கு தெரியாமலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் பைப் கிளீனர். பைப் கிளீனர் அப்படின்னதும் உங்களுக்கு வந்து என்னப்பா வித்தியாசமான நேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். சிம்பிளாக ஈஸியாக இப்போது ரீசன்ட் டேஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸும் நிறைய கிராஃப்ட்டு, பொக்கே இந்த மாதிரிலாம் மேக் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம என்ன ஷேப்பில் நினச்சாலும் பெண்ட் ஆகும், அதை வந்து எப்படினாலும் மேக் பண்ணலாம். சூப்பரான கிரியேட்டிவ் டிசைன்ஸ் மேக் பண்ணலாம். முக்கியமான விஷயம்னா இது வந்து கலர் ஃபேட் ஆகாது, மல்டிபிள் கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். டஸ்ட்டான கூட நம்ம வந்து அதை தூசியை தட்டி விட்டோம்னா போயிடும். அதே தாண்டி டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட வாஷ் பண்ணிக்கலாம். பல வருஷத்துக்கு இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு மெட்டீரியல் தான் இந்த பைப் கிளீனர். இது வந்து நான் வந்து ஒரு பேக், இந்த பேக்கோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்லைனில் கொஞ்சம் இது காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 200க்கு இதை செல் பண்ணுறாங்க ஒரு பேக்கெட்டை. ஆன்லைனில் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் 100 ரூபீஸ்க்கே நமக்கு இது கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் பைப் கிளீனர். இதை வச்சு கிராஃப்ட் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஜஸ்ட் ஏதோ ஒன்று சொல்லி தருவாங்க. நிறைய பேர், ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னு, நிறைய பேர் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க.
ஒரே ஒரு ஃப்ளவர் சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஒரே ஒரு ஜஸ்ட் வாங்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு ஏதோ 2 டிசைன்ஸ் 3 டிசைன்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா பேசிக்காக அதை வந்து மெட்டீரியல் நாலேஜ்லேருந்து அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து ப்ரோ லெவல் வரைக்கும் நம்ம கற்றுக்கணும். அதை வந்து அதை வச்சு நம்ம என்ன டிசைன்னாலும் நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு பட்டர்ஃப்ளையை பார்க்குறோம், அந்த பட்டர்ஃப்ளை இதை வச்சு மேக் பண்ணனா என்ன பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் வரைக்கும் நமக்கு வரணும். அந்த அளவுக்கு தான் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிளாஸ்லேயே எத்தனை கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா 30+ டிசைன்ஸ். 30 டிசைன்ஸ் அப்படின்னதும் எல்லாமே சின்ன சின்ன கீ செயின்ஸாகவே எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதுங்க. சின்ன 10 ரூபாய்க்கான டாய் மேக் பண்ணுறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம், 1000 ரூபாய்க்கான டாய் மேக் பண்ணுறதை சொல்லியிருக்கோம், 1500 ரூபாய்க்கானது மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி இன்னும் நிறைய டிசைன்ஸ் கூட ஓனா, அதாவது ஒரு வால் அல்லது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் செலிப்ரேஷனுக்கு ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கூட நம்ம ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம கற்றுக்கணும்னா நிறையா காசு ஆகும் அப்படின்னு சொல்லிப்பீங்க. நம்மக்கிட்ட இந்த கோர்ஸ் வந்து இப்போ அவைலபிளில் தான் இருக்குது, அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து கற்றுக்கணும், அதுவும் ஆன்லைனில் கற்றுக்கணும். ஆன்லைனில் வரும்போது உங்களுக்கு டைம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி யோசிக்காதுங்க. நிறைய பேர் ஒர்க் போயிருப்பாங்க, நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து கரெக்டான டைம் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் நினச்ச நேரத்தில் கற்றுக்கணும். ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து ஆன்லைன் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ். அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். நாங்கள் வந்து சொல்லித்தரதை கிளியராக கிளாஸாக எடுத்து வீடியோவாக எடுத்து அதை உங்களுக்கு மட்டும் யாரெல்லாம் நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணி கொடுப்போம். அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றபடி யாருமே பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த டைம் நைட் ஒரு வேளை 10 மணிக்கு தான் நீங்கள் பிள்ளைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த டைமில் பார்த்துக்கலாம். இல்லைப்பா எனக்கு வந்து காலையில் 5 மணிக்கு தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த டைமில் கூட பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது, தெரியலை, புரியலை, 99% கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வராது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நிறைய கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துருக்கோம். எந்த கிளாஸுமே நம்ம ஃபெயிலியராக எடுத்ததே கிடையாது, சக்ஸஸ்ஃபுல்லான கிளாஸஸ் தான் இருக்கும். டெய்லரிங் கிளாஸ், ஆரி கிளாஸ், ப்ரூச்சஸ் கிளாஸ், பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸ், பவு மேக்கிங் கிளாஸ், 5 சக்ஸஸ்ஃபுல்லான கிளாஸஸ் இது வரைக்கும் எடுத்துருக்கோம். இது 6th அட்டெம்ப்டாக நம்ம எடுத்துருக்க கிளாஸ் தான் இந்த பைக் லீடர் மேக்கிங் கிளாஸ். ஸோ உங்களுக்கு டவுட்டே வராது. அதையும் தாண்டி எனக்கு டவுட் இருக்குது மேம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப் கால் பண்ணி கேட்டுக்கலாம், அல்லது கால் பண்ணி என்கொயர் பண்ணி கேட்டுக்கலாம். கிளியராகவே சொல்லித்தருவோம். நீங்கள் அதை முடிக்கும்போது ப்ராப்பராக இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு சொல்லித்தரோம். இதில் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு இமேஜஸ் அல்லது வீடியோ கிளிப்ஸாக இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் இதை படிச்சுட்டு எனக்கு இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, இதை செல் பண்ண முடியுமா, மக்கள் என்கிட்ட வாங்குவாங்களா, இதன் மூலமாக எனக்கு சம்பாதிக்க முடியுமா? உண்மையாக சொல்கிறேன், இதில் வந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து நான் வந்து ஒரு கிராஃப்ட் மேக் பண்ணி அதை 10 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். ஒரு 4 பீஸை வச்சு மேக் பண்ணேன்னா எனக்கு 4 ரூபா தான் செலவாகும். இது ஒரு பீஸ் ரேட்டு 1 ரூபா தான் வரும். 1 ரூபாய்க்கு நான் மேக் பண்ணி 10 ரூபாய்க்கு செல் பண்ணலாம். 4 பீஸ் வச்சு மேக் பண்ணுறதா 4 ரூபா தான் ஆகும், 40 ரூபாய்க்கு செல் பண்ணலாம். இன்னும் 10-20 பீஸெல்லாம் எடுத்து பண்ணேன்னா கண்டிப்பாக என்னால் 100 ரூபாய்க்கு செல் பண்ண முடியும். ஏன்னா 100 ரூபாய்ங்கிறது நான் வந்து லிமிட்டட் அமௌண்ட்டை தான் சொல்கிறேன். ஏன்னா ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எங்கேனாலும் சர்ச் பண்ணி பாருங்கள், இதை கிராஃப்டாக மேக் பண்ணி செல் பண்ணுறவங்க இருக்காங்க, தனியாக வெப்சைட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் நான் இப்போ கூட ஒரு டிசைன் வச்சுருக்கிறேன். டெய்லி லைஃப் இன்னோவேஷனாக நம்ம கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைவாகவே காட்டுறேன். இது வந்து ஒரு பியரோட ஃபேஸ் தான், நம்ம மேக் பண்ணதான். இதை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 10 ரூபா கூட செலவாகலை. இன்னும் ஒன்று கூட வச்சுருந்தேன். 10 ரூபாய்க்கு நான் இதை மேக் பண்ணேன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு 80, 90, 100 வரைக்குமே நான் வந்து செல் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் கோர்ஸை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம், அதாவது கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து நினைப்பீங்க இது என்னதுன்னு நினைப்பீங்க. இதோட ஐடியாலஜி சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் கர்டென்ஸ்லாம் இருக்கும், கர்டன் அந்த இதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே அந்த விண்டோ டோர்லலாம் எக்ஸ்பெண்ட் ஆகியிருக்கும். அதை சேர்த்து நம்ம பின் பண்ணி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ கையை வச்சு அதை பின் பண்ணி போடுறேன். இப்படி பண்ணி போட்டோன்னா போதும், உள்ளே அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்க்குறவங்களுக்கே அது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ யூனிக்குவாக இருக்குன்னு இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஹேர் அக்சரிஸ், ட்ரெஸ் டெக்கரேஷன் பண்ணுறது, வால் டெக்கரேஷன் பண்ணுறது, பொக்கே பண்ணுறது, கிஃப்ட் ஐடியாஸ், கீச்செயின் மேக் பண்ணுறது, இன்னுமே நைட் லேம்ப் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் 30+ மாடல்ஸ் சொல்லி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோட ப்ரைஸ் என்னன்னு நினைப்பீங்க. எல்லா மக்களும் கற்றுக்கணும், வர்றவங்க கற்றுக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் வந்து கற்றுக்கணும், ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இதை மாதிரி சம்பாதிக்கேன் அப்படின்னு சொல்லி என் நேரத்தை டெய்லி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் இதை சொல்லித்தர ரெடியாக இருக்கோம். இது வந்து ஃப்ரீ கிளாஸ் கிடையாது, பேமெண்ட் கிளாஸ் தான். பேமெண்ட் என்னங்கிறத நான் இங்கேயே சொல்லிடுறேன். 1000 ரூபாய்க்கு வச்சுக்கோ. நீங்கள் 1000 ரூபான்னு நினச்சதும்
நிறைய ரூபான்னு சொல்லி நினைக்காதுங்க. ஏன்னா நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். மொத்தமாக உங்களுக்கு 30+ டிசைன்ஸ் இருக்குது. மொத்தமாக 15 நாளில் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ நிறைய நாள் கிளாஸ் இழுத்துட்டு இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காங்க. 15 நாள் கிளாஸ் தான். 15 நாளுமே கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணுவோம். ஸோ உங்களை இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் கற்றுக்கணும், நீங்களும் ஒரு ப்ராடக்ட்டை வந்து உருவாக்கணும். ஈஸியாக இருக்குது. இப்போ டெய்லரிங்லாம் எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதிகம். இன்னும் அதை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது குறைஞ்சது நல்லா கற்றுக்கணுன்னா 3 மாதம் ஆகும். இன்னும் ஆரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாராலையும் ஆரியெல்லாம் போட முடியாது. ஏன்னா பேக் பெயின் இருக்கிறவங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், இவங்கெல்லாம் ஆரி வந்து கற்றுக்கலாம். ஆனால் தனக்கு போட்டுக்கலாம். மற்றபடி ஆர்டர் செட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆரிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதையும் கற்றுக்க முடியாதவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லா கலர்ஸ்லையும் பல்காக வாங்கி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். கண்டிப்பாக நிறைய பண்ணலாம். இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு 10 பைப்லைன் எடுத்து வச்சு நான் கிராஃப்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருளை நான் உருவாக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 1000 ரூபாய் கொடுத்து நான் கற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பெரிய பிஸ்னஸே கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக செல் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக உங்களை கைட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஏன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அல்லது இதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னா கூட எனக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவேன். அல்லது ஸ்க்ரீனில் தெரிய அதே நம்பருக்கு எனக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாலும் போதும். இந்த 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 கிளாஸ் வந்து ஜஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு தான் ஒரு பேட்ச் நம்ம சீட் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 50 மெம்பர்ஸ் கொடுத்து கிளாஸ் வந்து அது கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ 10 பேருக்கு மட்டும் அடுத்ததாக சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிக்கோ. ஸோ அந்த 10 பேரில் நீங்களும் ஒரு ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் 10 சீட் இருக்குது. ஸோ இதை பற்றினா இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க, நிறைய இடத்துல ஏமாந்தவங்க இருக்காங்க. நம்ம ஏமாத்துறவங்க கிடையாது. இது வரைக்கும் ஒருத்தரை கூட ஏமாத்தின கிடையாது. ப்ராப்பராக ஒரு கிளாஸ் எடுக்குமோ ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உண்மையாகவுமே தேவையாக இருக்கும். அல்லது யாரோ ஒருத்தருக்கு இந்த கிளாஸ் தேவைப்படுறவங்களா இருப்பாங்க. 5000 ரூபாய் 10,000 ரூபாலாம் கொடுத்து என்னால் காசு கொடுத்து அது கற்றுக்க முடியாதுப்பா, ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் நான் வந்து கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் நல்லா கற்றுக்கணும், ஒரு பிஸ்னஸை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் குறையுமான்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக குறையாது. ஏன்னா நம்ம அவ்வளோ சிலபஸ் வச்சுருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கோர்ஸாக தான் இருக்கும். என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஒரு சில டைமில் கால் எடுக்கட்டால் கூட கண்டிப்பாக ரிட்டன் கூப்பிடுவேன். சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். கமெண்ட்டில் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். வெல்கம் டு அவர் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்.